வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தையல் கற்றுக்கணும், இனிமேல் வந்து ப்ளவுஸை கட் பண்ணி தைச்சு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மெத்தடில் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மெத்தட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த மெத்தட் வந்து புதுசாக தைச்சு கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதுதான் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுறது. பெரும்பாலும் புதுசாக தைச்சு கற்றுக்கிறவங்க இந்த ஸ்டெப்லேருந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல ப்ளவுஸ் வந்து தைச்சு அவங்க நல்லா போட்டுக்க முடியும். இன்றைக்கி வந்து கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு ஸ்லீவையும் பேக் பார்ட்டையும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களோட ப்ளவுஸை கட் பண்ணி நீங்கள் வந்து தைச்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் புதுசாக சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிளாத்தை எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த கிளாத்தை வந்து ரெண்டாக தானே இருக்கும். இப்போ வந்து 4ஆக மடிச்சுக்கணும். ஸ்லீவ்க்கு எப்பயுமே 4 கிளாத் இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிப்பு பகுதி நம்ம சைடு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லீவுக்கு வந்து மடித்து எம்மிங் கொடுப்போம் சாதா ப்ளவுஸ்க்கு இல்லையா? அதுக்கு வந்து நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். அதாவது அந்த ஓரத்தில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட அளவு ப்ளவுஸோட ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவை வந்து கரெக்டாக அந்த சுருக்கம் இல்லாமல் சென்டர் வந்து கரெக்டாக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ப்ளவுஸோட மடிப்பு பகுதியும் நம்மளோட அந்த அளவு ப்ளவுஸோட ஸ்லீவோட மடிப்பு பகுதி கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றளவு பாருங்கள். கையோட அந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவு ப்ளவுஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியாக வந்துடும். இப்போது அப்படியே நம்ம அந்த கையோட எண்டு இருக்கு இல்லையா, மேலே அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் நம்மளோட அந்த கை உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த உயரத்துக்கிட்ட நம்மளுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு தையலுக்காக அரைஞ்சு விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல தையல் பிடிப்போம் இல்லையா, அதனால் அரைஞ்சு தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக நீங்கள் வந்து அப்படியே கடைசிக்கு வந்துடுங்க. இப்போது அந்த இடத்துல வந்து நமக்கு ஆம்கோல் இருக்கு இல்லையா, லாஸ்ட் எண்டு, அந்த இடத்துக்கிட்ட கை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அது ப்ளஸ் மார்க் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளஸ் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த கடைசியில் வந்துடுச்சு இல்லையா, இதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்க துணி வந்து பற்றிக்கிறோம், அடுத்து இருக்கிறது பத்தாது. சரிங்களா? இப்போது அந்த 2 புள்ளிக்கு இடையில ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இப்போ அந்த 3 புள்ளியும் சேர்த்து ஆம்கோலோட ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அழகாக கை வரைஞ்சிட்டோம் இல்லையா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கை சுற்றளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நேராக கிராஸாக வந்து நம்ம கோடு போட்டுட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஒரு 1.5 இன்ச்சு நமக்கு தேவைப்படுது இல்லையா, அது வந்து ஜாயிண்ட்டு தான். உங்களுக்கு வந்து அந்த 1.5 இன்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்டுடலாம். நான் கோடு பாட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கேல் வேணும். இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து பீஸ் ஜாயின் பண்ணி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த 2 கிளாத்தை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு மட்டும் லைட்டாக 1/4 இன்ச்சு இறக்கி ஒரு பக்கம் கட் பண்ணிடலாம். இது வந்து எதுக்கு அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். முன்னாடி பகுதிக்கு கொஞ்சம் வந்து நம்ம இறக்கி வெட்டணும். அதனால் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் இல்லையா, அடுத்ததாக பேக் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம். அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க. இது வந்து 2 கிளாத் இருந்தாலே நம்மளுக்கு வந்து போதும். மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அளவு ப்ளவுஸை அந்த இடுப்போட மடிப்பு இருக்கு இல்லையா, அதை 2ஐயும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1.5 இன்ச் வந்து நம்ம கோடு போட்டு ஒரு கட்டை வந்து போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு மடிக்கணும், பட்டி மடிக்கணும். அதுக்காக அடுத்ததாக நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, ரெட்டையாக மடிச்சிருக்கோம். அதை வந்து இந்த கோட்டுக்கு மேலே கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இடுப்போட மடிப்பும் நம்மளோட அளவு கட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த துணியோட மடிப்பும் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடுப்போட எண்டுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிடலாம். அந்த இடத்துல டாட் பிடிப்போம், அதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்கோலோட எண்டு நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து ப்ளஸ் மார்க் மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உயரம் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பின் கழுத்து இறக்கம் இல்லையா, அந்த இறக்கத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். அடுத்ததாக இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உயரத்துக்கிட்ட நம்ம வந்து ஒரு கோடு போட்டிருக்கோம். அந்த கோட்டுக்கிட்ட நம்ம வந்து ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்கேல் அளவுக்கு லென்த்தாக கோடு போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தையலுக்கு விடணும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கோடு போட்டுக்கோங்க. மேலே போட்டுக்கோங்க. ஷோல்டருக்கு நம்ம தையலுக்கு விட்டுட்டோம். சரிங்களா? அடுத்ததான் நம்ம இடுப்போட அந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வந்து ஆம்கோல் கிட்டே இருக்க மார்க்குக்கு சேர்த்து போகிற மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ஒரு கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தையல் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ரா விடணும். 1.5 இன்ச் நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்துட்டு இடுப்பு மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆம்கோலோட அந்த ரவுண்டு வரையணும், பின்கழுத்தோட அந்த ரவுண்டு வரையணும். அது எப்படி வரையிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அந்த கழுத்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த ஷோல்டர்கிட்ட அந்த கழுத்து வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஷோல்டரோட அந்த எண்டுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கழுத்துக்கு அந்த முன்னாடி கேப் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 2 சைடுக்கும் நம்ம வந்து தையல் விடணும். ஓகேங்களா? தையலுக்கு விடணும். நம்ம வந்து அப்படியே நம்ம வந்துட்டு அந்த பின்கழுத்தோட ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம்.
இப்போது நம்ம அந்த பின்கழுத்துக்கு ரவுண்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரவுண்டு வந்து வரையணும். அது வந்து தையலுக்கு. அதே மாதிரி ஆம்கோலோட ரவுண்டையும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தையலுக்காக ஒரு ரவுண்டு போடணும். இது எல்லாமே நீங்கள் வந்து அரேஞ்ச் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக நான் வந்து ரவுண்டு போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்துட்டு அந்த பின்கழுத்தையும் ஆம்கோலையும் வரைஞ்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் தையலுக்கு விட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம், பேக் பார்ட்டு கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட்டையும் பட்டியையும் கட் பண்ணலாம். நீங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பார்த்து மற்றவங்களும் கட் பண்ணி தைச்சு கற்றுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.